Hello, everyone. Welcome. Welcome to this wonderful session. It's a final session on this chapter, friction. ஸோ இனியோட நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற சாப்டர் முடிக்கிறோம். இந்த சாப்டரில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் குயிக்காக ஒருத்தர் ரிவைஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித்வுட் எனி ஃபர்தர் அடியூ. நான் உங்கள் சங்கர் கிருஷ்ணா. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8 and 9. ஸோ 8th and 9th டெடிகேட்டட் சேனல் இது. இங்கேருந்து நாங்கள் 8th and 9 CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான சில வீடியோஸ் போடுவோம். அடுத்தும் நிறைய விஷயங்கள் போடுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். உங்களோட கிரேட் ஸ்பெசிஃபிக் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட கிரேடுக்கு அபவ் அல்லது பிலோ இருக்கிற வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்து வரும்போது நம்ம ஆல்ரெடி சில விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஹவு டு ரெகுலேட் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனை நான் எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரிக்ஷன் எங்கெங்கெல்லாம் அரைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம குயிக்காக ஒரு ரிவிஷன் வந்து பார்த்துருவோம். ஸோ வேர் டஸ் ஃப்ரிக்ஷன் அரைஸ்? ஃப்ரிக்ஷன் அரைசஸ் ஆர் ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்ட் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ். ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்டில் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த வெட் ஃப்ளோர் கண்டிஷன். ஸோ இங்கே வந்து தண்ணி இருக்குது, தண்ணி மேலே வந்து கால் வைக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த அளவுக்கு கிரிப் இருக்காது. என்னதான் நல்லா ஷூ போட்டிருந்தாலும் கிரிப் இருக்காது, ஒரு மாதிரி வழுக்கும். ஸோ அதனால இந்த சைன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், வெட் ஃப்ளோர் அப்படின்னு. ஸோ வந்து இது வந்து மால்ஸில் பார்த்துக்கலாம், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, தேட்டரில் கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வச்சு ஒர்க் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் போயிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இனிமே போகும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா வந்து ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நெசசரி ஈவில் அப்படிங்கிறது போன செஷனில் நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கெடுதலாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் இந்த ஃப்ரிக்ஷன் தேவை. இது இருக்கிறதுனால சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்த்தோம். தட் இஸ் வை த டேர்ம் அ நெசசரி ஈவில். கண்டிப்பான முறையில் தேவை, ஆனால் அது சில சமயங்கள் கெடுதல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து இன்க்ரீஸ்டு கிரிப். ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செயல்பாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. இது நம்ம செய்ய முடியறதுக்கான காரணமே வந்து ஃப்ரிக்ஷன் தான். ஸோ இத்தனை ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கும் இவ்வளவு வந்து எஜிலிட்டி இருக்குது அப்படின்னா ஒன்று அவங்களோட திறமை, இன்னொன்று இந்த இது அவங்களோட கால் வந்து ஆஃபர் பண்ணுற ஃப்ரிக்ஷன். அந்த கால் அந்த கிரவுண்டில் நிற்குதில்ல, அதுக்கு காரணம் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது வந்து எல்லாமே வந்து அவங்களோட திறமை தான் அப்படின்னு. ஆமாம், 99% திறமை, ஒரே 1% ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன்றது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. இப்படிலாம் வந்து கோல் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால் நிற்கவே முடியாது கிரிப் இல்லை அப்படின்னா. ஆனால் அதுவே இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குது. அதுவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆயிரும். பாருங்களேன், ஒருத்தர் வழுக்கி விடுகிறாரு, அவரை காப்பாற்ற போகிறவங்களோட நிலைமையை பாருங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ட்ரிக்கியான டேர்ம். ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே என்னதான் ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் அது ஒருத்தர் நேராக நிற்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அவங்க வழுக்கி விழுந்துடுறாங்க. ஸோ டிக்ரீஸ்ட் கிரிப்னு சொல்லலாம், ரெடியூஸ்ட் கிரிப் அப்படின்னு சொல்லலாம். அஸ் அ ரிசல்ட் ஆஃப் தட் தெர் இஸ் ஸ்கிடிங், வழுக்கி விழுகிறது. ஸோ நீங்கள் என்னைக்காவது வழுக்கி விழுந்தீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே தப்பு இல்லை, அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்னதான் கரெக்டாக காலை வச்சுருந்தாலும் அங்கே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வழுக்கி விழுந்தீங்க. ஸோ இதே மாதிரி ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து எழுத முடியாது போர்டில். ஸோ இப்போ எனக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்குது, இந்த போர்டு வந்து ஒரு டிஜிட்டல் போர்டாகவே இருந்தாலும் கண்டிப்பான முறையில் ஃப்ரிக்ஷன் இருந்தால் மட்டும் தான் என்னால் எழுத முடியும். நான் இப்போ செலக்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க, என்னால் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா இப்படி எழுத முடியாது ரைட்டிங். கரெக்டா? ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்னால் எழுத முடியாது. ஃப்ரிக்ஷன் ஹெல்ப்ஸ் மீ டு ரைட். ஃப்ரிக்ஷன் ஹெல்ப்ஸ் மீ டு ரைட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து டயக்ராம்ஸ் வந்து வரையணும், அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ப்ரொஃபஸர் வால்டர் லூவின் அவரை மாதிரி வந்து இந்த ஃபேமஸ் டாட்டட் லைன்ஸ்லாம் போடணும் அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் ஃப்ரிக்ஷன் தேவை. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இஸ் அ ஃபோர்ஸ், இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபோர்ஸ், இட்ஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது கண்டிப்பான முறையில் தேவை. இது இருக்கிறதுனால சில கெடுதல்களும் இருக்குது. அந்த கெடுதல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம போகிற வழியில் பார்ப்போம். ஸோ அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரிக்ஷனால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 3 விதமான காமனான ஃப்ரிக்ஷன் நம்ம வந்து நோட் பண்ணோம். அண்ட் இதை தான் நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்க்கவும் செஞ்சோம். ஸோ நம்ம பார்த்தது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன,
sliding friction and rolling friction. So in the ரெண்டுமே இந்த sliding and rolling friction they come under the classification of kinetic friction அப்படினு சொல்லலாம். Kinetic friction. Kinetic friction என்ன? In motion அப்படினு சொல்லுவோம். So static friction வந்து at rest ல. At rest. So when an object is at rest or two surfaces are at rest in relative to each other, அப்படின்றப்போ the static friction will exist. Kinetic frictionல ரெண்டு இருக்கு, sliding friction இருக்கு, rolling friction இருக்கு. ரெண்டுமே will exist only when there is motion. ஒரு object is moving relative to other object or other surface அப்படின்றப்போ மட்டும்தான் the kinetic friction will exist. இதுல வந்து நம்ம ஆர்டர் பார்க்குறோம், ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட்னு பார்க்குறோம்னா static friction is the more strongest friction. இது வந்து strongest friction, strongest form of friction, strongest, while rolling friction is the weakest. Rolling friction is the weakest. Sliding friction இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு. So நான் இதை வந்து in terms of greater than less than symbol எழுதுறேன் அப்படின்னா static is greater than sliding which is greater than rolling அப்படின்னு எழுதலாம். Static friction, sliding friction, rolling friction இதுதான் order of magnitude. இதை எப்படி நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில வந்து பார்க்கிறது, இதை நான் எப்படி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு I'm giving you multiple examples. அதை focus பண்ணுங்க. So the first example I want to give you is about static friction, and in the representation is very good for you to understand. So in the arrow marks நல்லா close-ஆ watch பண்ணுங்க. I'll also show you how this works in a better sense as well. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எஃப்எஃப்னு எழுதியிருக்காங்களா. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்ஏ, அது அப்ளைட் ஃபோர்ஸ். ஸோ நான் அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிறேன் நான். ஸோ whenever the applied force is increased, the frictional force increases. சார் நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அட் ரெஸ்ட்டில் நடக்கும் அப்படின்னு. எஸ், ரெஸ்ட்ல தான் இருக்கு இந்த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் கிடையவே கிடையாது. there is no movement in terms of this object. it is at rest. ஆனால் ரெஸ்ட்ல இருந்தாலும் நீங்கள் என்றைக்குமே ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போதோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் டு மோஷன், நீங்கள் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது நகரும், வச்சோன்னே நகராது. அது எவ்வளோ வேகமாக நகண்டாலும் நீங்கள் அதை வந்து ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது நகரும் கண்டிப்பான முறையில். அது ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் தேர். இந்த மாதிரி irregularities எல்லாம் இன்டர்லாக் ஆகிருக்கும். This is one of the very first thing that we saw when we studied about friction. Interlocking of irregularities. Interlocking of irregularities results in friction. எல்லா சர்ஃபேஸ்லையும் irregularities இருக்கும். So friction is because of interlocking of irregularities. Interlocking of irregularities. So இந்த irregularities interlock ஆகிறதுனால, irregularities-னா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மேடும் பள்ளம் தான். இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் irregularities. நீங்கள் எவ்வளோ ஸ்மூத்தான சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி ஒரு irregularity இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா இந்த irregularity கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. there is not a possibility where a surface has zero irregularities. ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஜீரோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ irregularities இருக்கும். இந்த irregularity ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும், அது எதையும் நகர விடாது. அதுதான் நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். அதுவே ரெஸ்ட்ல இருக்கும்போது நடந்தால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் நடந்தால் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அவ்வளோதான். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் வில் கம் பேக் டு இட். இந்த irregularities இன்டர்லாக் ஆகுது. அப்போ ஏன் சார் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட irregularity இன்டர்லாக்கிங் இவ்வளவு மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், பிகாஸ் இதுக்கு நிறைய டைம் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டோட இதுவும் ஆப்ஜெக்டோட இந்த லோவர் சர்ஃபேஸும் இந்த கீழே இருக்கிற சர்ஃபேஸோட அப்பர் போர்ஷனும் நல்லா இன்டர்லாக் ஆகிருக்கு. அதுக்கு நிறையான டைம் இருக்குது. ஸோ இது வந்து they are staying in contact for a longer time. அப்போ ஆப்வியஸாக இதெல்லாம் உள்ளே போய் நல்லா உட்காந்துக்கும். ஸோ உட்காந்துக்குது அப்படின்றதுனால இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சோம்னா அது பாட்டுக்கு இருக்குது. அதுவே சறுக்கிற ஒரு பொருள் அது சறுக்கிக்கிட்டே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சறுக்குதுன்னா பொறுமையாக சறுக்குனாலும் சறுக்கி வந்துடும், அது நின்றும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. எந்த நிமிஷமும் விழுந்துடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு இடத்துல நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அது நகராது அப்படின்னு நம்மளால தைரியமாக சொல்ல முடியும். ஏன்? பிகாஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தேர் இஸ் ஆஃபன் ஹையர். ஓகே, ஸோ இதில் இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் ரெஸ்ட் அப்படின்றப்போ இந்த பொசிஷனில் அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்க இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகிக்கிட்டே வரும். ஒரு பாயிண்ட்ல இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வில் ரீச் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ரீச் ஆயிரும். அதுக்கு மேல் அதால் போக முடியாது. அப்போ அதுக்கு மேலே அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ளைட் ஃபோர்ஸ் அதிகமாயிருச்சுன்னா ஆப்ஜெக்ட் வில் ஸ்டார்ட் டு மூவ். அப்போ the friction experience is going to be kinetic friction. அந்த kinetic frictionல நமக்கு ரெண்டு இருக்கு. என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த illustration gives you a very good understanding. பாருங்க, முதல்ல இழுக்கிறோம். ஸோ அதான் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதுக்கப்புறம் தான் நகர ஆரம்பிக்குது. சி, ஸோ இழுக்கிறா, இது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதுக்கப்புறம் வந்து நகருது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் அப்டைன்ட் அட் அ பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் அப்ளைட் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். அது வரைக்கும் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேன் ஹோல்ட் தி ஆப்ஜெக்ட் இன் இட்ஸ் பொசிஷன். ஸோ let's move on to sliding friction. Sliding friction when two surfaces are sliding with relative to each other. So இந்த illustrationல நம்ம முன்னாடி வச்ச பாக்ஸே ஸ்லைட் ஆகுது. ஸ்லைட் ஆகும்போது வந்து பாருங்களேன், ரொம்ப வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆஃபர் பண்ணலை. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இருந்த மாதிரி இல்லை. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் என்றைக்குமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக இருக்கும். ஏன்? அகெயின் டைமிங். ரொம்ப நேரம் இல்லை. இந்த ரெண்டு சர்ஃபேஸும் இன்டர்லாக் ஆகிற அளவுக்கு டைமிங் அவ்வளவா இல்லை. சறுக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. பட் ஸ்டில் இந்த சறுக்கிட்டு போகிறதுனால நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான எஃபெக்ட் தான் ஒரு பொருளை இழுக்கும்போது தரையில் வர்ற டேமேஜஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் we will move on towards rolling friction. Rolling friction is the least ரெசிஸ்டன்ட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், வீக்கஸ்ட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது அந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் ஆஃபர் பண்ணாது. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அகெயின் டைமிங். ரொம்ப நேரம் இல்லை இந்த ரெண்டு சர்ஃபேஸும் கான்டாக்டில் வந்து அது வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ அஸ் எ ரிசல்ட் ஆஃப் தட் சடன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி போயிடுது. தெர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரிமெம்பர் தி ஸ்டூடெண்ட்ஸ், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஜீரோன்னு அர்த்தம் கிடையாது. இட் ஸ்டில் ஹேஸ் சம் எஃபெக்ட். ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஸ்டில் ஹேஸ் எஃபெக்ட். இட் ஸ்டில் ஹேஸ் எஃபெக்ட். கண்டிப்பான முறையில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அந்த எஃபெக்ட் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அளவுக்கோ அல்லது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அளவுக்கோ இருக்காது. இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனோட எஃபெக்ட் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட வீல்ஸ், கார் பைக்கு, சைக்கிள், இதில் எல்லாம் இருக்கிற டயர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? அப்படி ஒரு மாதிரி முழுக்குன்னு ஆயிரும். கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்ன? ஃப்ரிக்ஷன் தான். ஸோ அது ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறது, உடனே நடக்கிறது இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. அதுக்கு காரணம் என்ன? ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ் தட் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் while we are understanding about friction. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆகி போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் சாலிட்ஸில் பார்த்துட்டோம். ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ளூயிட் அதுக்குள்ளே இருக்கிற சப்சிக்வெண்ட் லேயருக்கு மத்தியிலும் ஃப்ரிக்ஷன் ஆஃபர் பண்ணும். அது வேறு ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னா அங்கேயும் வேறு மாதிரி ஃப்ரிக்ஷன் ஆஃபர் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் யூஸ்வலாக ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். ஃப்ளூயிடுக்குள்ளே ஃப்ரிக்ஷன் இருக்கும். இந்த ஃப்ளூயிட்னால வர்ற ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து நம்ம 3 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட சேர்க்க மாட்டோம். ஏன்னா இது இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரிஜினலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸுக்கும் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கும் கான்டாக்டை கட் பண்ணுது. இட்ஸ் ஃபார்மிங் எ லேயர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்குது, தண்ணி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா. ஸோ அது ஆப்ஜெக்டோட ஒரு ஃபேஷனில் ரியாக்ட் ஆகும், சர்ஃபேஸோட ஒரு ஃபேஷனில் ரியாக்ட் ஆகும், அதுக்குள்ள ஒரு ஃபேஷனில் ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். மூவிங் ஆன் டுவர்ட்ஸ் ஹவு டு ரெகுலேட் ஃப்ரிக்ஷன். சார் எனக்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தெரிஞ்சிருச்சு, இப்போ நான் அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இதை நான் எப்படி வந்து என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மாற்றுறது, ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து பல இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்துருக்கோம். நம்மளையே அறியாமல் நமக்கு தெரியும், ஓகே இப்படி வச்சா இது வந்து கரெக்டாக இருக்கும், இப்படி வச்சா அது கரெக்டாக இருக்கும், இங்கே சறுக்குனா எனக்கு பிரச்சனை வரும், இங்கே சறுக்குனா எனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு. ஸோ ஒரு ஃபுட்பால் கிரவுண்டே எடுத்துக்கோமே. ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா புல்லாக இருக்கிற கிரவுண்டில் நீங்கள் தைரியமாக ஆடி ஓடி நல்லா வந்து சறுக்கி ஸ்லைடிங் டேக்கெல்லாம் பண்ணுவீங்க. அதுவே மண்ணு கிரவுண்டில் செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், பண்ணோம்னா சராய்ப்பாயிரும் கை காலில் பூரா, அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஃபுட்பால் ஆட முடியாது அப்படின்னு. த சேம் கோஸ் ஃபார் கிரிக்கெட் அஸ் வெல். என்ன ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த கிரவுண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸை நம்ம டிசைட் பண்ணுவோம்.
ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை கிரவுண்டு அப்படின்னா கண்டிப்பான முறையில் ரொம்ப வந்து ஹார்ஷாக நம்ம வந்து செயல்பட மாட்டோம். அதுவே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிக்கவே மாட்டோம், ரைட் எதுவும் ஆகாது அப்படின்னு. இது எங்கேருந்து வருது? பிகாஸ் வி ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ஹவு டு ரெகுலேட் ஃப்ரிக்ஷன். ஒரு சர்ஃபேஸை பார்த்து நம்மளால் காஜ் பண்ண முடியுது, ஓகே இந்த சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது, இதில் வச்சு இழுத்தா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்களை வந்து முன்னாடி இருக்கிற நிறையா பேர் அப்சர்வ் பண்ணி அவங்க சில ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் எப்படி வந்து ஃப்ரிக்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணலான்னு. சில இடங்களில் நமக்கு ஃப்ரிக்ஷன் தேவை, சில இடங்களில் நமக்கு தேவை இல்லை. ஸோ த ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கெல்லாம் டிசைரபிள் அப்படின்றத வந்து பார்ப்போம். சில இடங்கள்ல கண்டிப்பான முறையில் ஃப்ரிக்ஷன் தேவை. ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இப்போ நான் பாடம் நடத்தும் போது இந்த பேனா என் கையில் நிற்கணும், இந்த பேனாவை வச்சு நான் இந்த போர்டில் எழுதணும், இந்த இடத்துல எனக்கு ஃப்ரிக்ஷன் தேவை, கரெக்டா? ஸோ இன் மை சிச்சுவேஷன் அப்படின்னு இந்த இடத்துல எழுதுறேன். ஃப்ரிக்ஷன் இஸ் டிசைரபிள். ஸோ நான் அந்த இடத்துல என்ன ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுவேன் நான். எஸ், அதுக்காக ரொம்ப ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி எழுதவே முடியாத அளவுக்கு நான் வைக்க மாட்டேன். ஸோ அங்கே தான் ரெகுலேட்டிங் அப்படிங்கிறது கம்ஸ் இன் டு பிளே. ஸோ இஃப் ஐ நீட் டு நோ வேர் ஃப்ரிக்ஷன் இஸ் டிசைரபிள், I need to understand how friction works. அதுதான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். Since I know how friction works, now I can find out in what are the situations the friction is desirable, friction is needed. So one such situation is something like this. நம்ம செருப்பு. ஸோ காலில் இருக்கக்கூடிய செருப்பு நம்ம வெறும் பாதத்தில் நடக்கலாம். பல ஆயிரம் வருஷங்களாக வந்து மனித குலம் அப்படிங்கிறது வெறும் காலில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செருப்பு போடுறது நமக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணும், நம்ம காலை ப்ரொடெக்ட் பண்ணும். எல்லா டேமேஜையும் செருப்பு எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ரெண்டு சர்ஃபேஸ் உரசுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரிக்ஷனை என் காலில் படாமல் நான் வேற ஒரு பொருளுக்கு பட வைக்கிறேன் அப்படின்னா அது டியூரபிளாகவும் இருக்கணும், எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா செருப்போட இன்சோல் நம்ம பாதம் படுற இடம் ரொம்ப சாஃப்டாக பல டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி மெமரி ஃபோம்லாம் வச்சு சூப்பராக வச்சுருப்பாங்க. ஆனால் வெளிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ரஃப்பாக இருக்கும். எதனால? ஏன் அதுவும் ஸ்மூத்தாக இருக்கலாமே, அப்புறம் அது ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி நிற்பீங்க? பிகாஸ் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இஸ் டிசைரபிள் அண்ட் இதை நம்ம க்ரூவிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு பேர் வந்து க்ரூவ் அப்படின்னு சொல்கிறோம். So the grooved sole of shoe provides better grip on the floor. ஸோ இது இருக்கிறதுனால டிசைனுக்காக இது பண்ணுறது இல்லை. ஒவ்வொரு ஷூலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நேரத்தில் விலை ஏற ஏற அந்த ஷூவோட அவுட் சோலோட டிசைன் இந்த க்ரூவிங் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை தலையில் வச்சு எடுத்தோம்னா அப்படியே அருமையாக ஒரு டிசைன் வரும். நம்ம எல்லாரும் நினைப்போம் ரைட் இந்த டிசைனுக்காக நம்ம காசு கொடுக்குறோன்னு. கிடையாது. இட் ஆஃபர்ஸ் யூ பெட்டர் grip. ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லிப்பரும் ஒவ்வொரு யூஸுக்கு தகுந்த மாதிரி கிரிப் வேற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் ஒரு ஃபுட்பால் ஷூ எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஆணியாக இருக்கும். ஷூவோட சோலு கீழே இந்த மாதிரி ஆணியாக இருக்கும். எதனால? காலை வச்சோம் அப்படின்னா கிரவுண்டில் நல்லா ஊண்டி நிற்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இட்ஸ் அ வெரி அத்லட்டிக் ஸ்போர்ட். கால் வந்து இந்த மாதிரி திரும்பும், காலை வந்து இப்படி சுழட்டி அடிப்பாங்க, அப்போது வந்து இன்னொரு காலில் கிரிப் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நமக்கு எந்த அக்கேஷன் வேணும், எந்த சிச்சுவேஷனுக்கு தேவை அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்சோலையே அவுட் சோலையே நம்ம இவ்வளவு இது ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை எப்படி ரெகுலேட் பண்ணலாம் இப்போவே உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, எதுலெல்லாம் நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் வே. இன்னொரு சிச்சுவேஷன் எங்கே இட் இஸ் வெரி டிசைரபிள் அப்படின்னா டயர்ஸில் வந்து ஓட்டையாக இருக்கும், கட்டாக இருக்கும். அதுக்கு பேர் த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். த்ரெட்டிங் ஆஃப் டயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து டயர்ஸில் அந்த இருக்கிற கேப்புக்கு பேர் த்ரெட்டட் டயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் த்ரெட்டட் டயர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த்ரெட்டிங் இருந்தால் மட்டும்தான் இட் வில் ஹெல்ப் அஸ் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். கண்டிப்பான முறையில் த்ரெட்டிங் இருக்கணும். இது என்ன செய்யுது அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் ஃபர்தர் கான்டாக்ட் அண்ட் கிரிப் வித் த கிரவுண்ட். அதே நேரத்தில் ஏதாவது டஸ்ட் இருக்குது, முக்கியமாக வந்து தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த கேப் வழியாக வெளியில் விழுந்துடும். ஸோ இந்த ஃப்ளூயிட்னால் வரக்கூடிய ரெடியூஸ்டு ஃப்ரிக்ஷனை இந்த த்ரெட்டிங் அவாய்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் ரொம்ப காஸ்ட்லியான டயராக இருக்கட்டும், ரொம்ப குவாலிட்டியான டயராக இருக்கட்டும், அதில் த்ரெட்டிங்லாம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், ரொம்ப டெஃபினட்டிவாக இருக்கும். எதனால? பிகாஸ் இட் ஆஃபர்ஸ் சுப்பீரியர் கிரிப். ஓகே, இந்த த்ரெட்டிங் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பான முறையில் நம்ம செக் பண்ணணும். த்ரெட்டிங் அரைகுறையாக இருந்துச்சு அப்படின்னா டயரில் ஏழ்ரை இருக்குன்னு அர்த்தம்,
டயரில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது நம்மளோட டிரைவிங்கை பாதிக்கும். அப்போ இதை எப்படி செக் பண்ணுறது? ஒரு சின்ன லைஃப் ஹேக் மாதிரி இருக்குது. ஸோ யூஎஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பென்னி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது ஆல்மோஸ்ட் நம்ம ₹1 காயின் சைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ₹1 காயின் எடுத்து ஒரு டயருக்குள்ளே அப்படி விட்டு பாருங்கள். ஒரு ₹1 காயின் எடுத்து ஒரு டயரோட இந்த மெயின் த்ரெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். எங்கேனாலும் வைக்க வேணாம், மெயின் த்ரெட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டயரோட மொத்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட்னு ஒன்று இருக்கும். அந்த த்ரெட்டில் இந்த காயினை வச்சு பாருங்கள். நீங்கள் இந்த காயினை வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப காட்டலை, ரொம்ப வந்து உள்ள மூழ்கலை அப்படின்னா டயர் மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். நல்லா ஓரளவுக்கு உள்ளே போகுது அப்படின்னா டயர் மாற்ற வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து சைட் த்ரெட்டிங். அதுவே மெயின் த்ரெட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெயின் த்ரெட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் இருக்கும். ஸோ இந்த சென்டரில் நீங்கள் காயின் வச்சு ஒரு சின்னதாக பண்ணிக்கலாம். இஸ் திஸ் அ மெஷர் ஆஃப் குவாலிட்டி செக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒரு அவசரத்துக்கு ரைட்டு ஓகே எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை செக் பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்கு பயன்படலாம், அவ்வளவுதான். திஸ் இஸ் நோ வே ஆஃப் மெஷரிங் எனி திங். திஸ் இஸ் நாட் அ சேஃப்டி மெஷர். இட்ஸ் ஜஸ்ட் அ லைஃப் ஹேக். சடனாக வந்து நீங்கள் ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, ஒரு பழைய வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா டயர்ஸை பார்க்குறீங்க, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது பார்வையில் தெரியல, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்குன்னா டக்குன்னு ஒரு காயின் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபியூ லைஃப் ஹேக்ஸ் தட் யூ கேன் யூஸ். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் கற்றுக்கிறது மூலமாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. ஸோ சென்ட்ரல் க்ரூவ் அப்படின்றது வந்து அந்த மெயின் த்ரெட். ஓகே, அந்த மெயின் த்ரெட் தான் சென்ட்ரல் க்ரூவ். ஓகே, ஆல்ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து இது அன்டிசைரபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பேட்ஸ். நம்ம பிரேக் பேட்ச் யூஸ் பண்ணி டெலிபரேட்டாக ஒரு டயரில் ஒரு இன்னும் ஆட்டோமொபைல்லையோ பைசைக்கிள்லையோ ஃப்ரிக்ஷன் அதிகமாக்குறோம். கண்டிப்பான முறையில் அங்கே தேவை. பிரேக்கு பிடிக்கலன்னா என்ன வண்டி ஓட்டி என்ன பிரயோஜனம்? பிரேக் பிடிக்கலன்னா ரொம்ப பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் இதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சாதாரண ஃப்ரிக்ஷனை பற்றி நமக்கு இருக்கிற ஐடியாவை வச்சு நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இது பல இடங்களில் பயன்படுது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ வி டெலிபரேட்லி இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன் பை யூசிங் பிரேக் பேட்ஸ். இது வந்து ஒரு நார்மல் பிரேக் பேடோட அப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு காரோட எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த சேம் பிரின்சிபல் அப்ளைஸ் ஃபார் எனி மோட்டர் சைக்கிள் ஆர் எனி பைசைக்கிள், எல்லாத்துக்குமே வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பேட்ஸ் இருக்கும். ஒரு லீவர் ஆக்ஷன் மூலமாக அந்த பேட்ஸ் வந்து டயரை வந்து இப்படி கிளப் பண்ணும். கிளப் பண்ணுறதுனால ஃப்ரிக்ஷன் ஆஃபர் ஆகுது. அந்த ஃப்ரிக்ஷன் வந்து இதை ஸ்லோ டவுன் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரேக்கு பிடிக்காமல் அந்த பிரேக் பேட்ஸ் இதை தொடாது, வீலை தொடாது. ஸோ அந்த கேப் நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓடும்போது எனக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. ஓடும்போது டயருக்கும் தரைக்கு இருக்கிற ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்கணும். இந்த எக்ஸசிவ் ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. இருந்தால் நான் எப்படி வண்டி ஓட்ட முடியும்? ஸோ மற்ற நேரங்களில் தொடாது, ஆனால் பிரேக் அடிக்கும்போது மட்டும்தான் தொடும். திஸ் இஸ் சம்திங் தட் வி நீட் டு ஃபோக்கஸ். ஓகே, ஆல் ரைட். ஸோ இதுதான் அந்த நான் சொன்னது, பிரேக் அமுக்கும் போது மட்டும்தான் அந்த கான்டாக்ட் வந்து இருக்கும். அகெயின் ஃப்ரிக்ஷன் எப்படி? கான்டாக்ட் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ். ஸோ கான்டாக்ட் இருந்தால் தான் வேலை செய்யும். அது எனக்கு வேணுங்கும் போது வேணும். ஸோ அதுக்கு இந்த ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பாருங்களேன், லிக்விட் அதாவது ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது அப்படின்றதுக்கு வெகு விரைவில் ஒரு வீடியோ வரப்போகுது. ஃபவுண்டேஷன் பிளேலிஸ்ட்டை கவனமாக பாருங்கள். ஒரு ஃபவுண்டேஷன் பிளேலிஸ்ட்டில் இது எப்படி ஒர்க் பண்ணுது, ஹைட்ராலிக் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபல் பற்றி ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். எனிவே, கமிங் பேக் டு ஹியர். ஸோ பிரேக் பேட்ஸ் வந்து நார்மலாக டச் பண்ணாது. அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிரேக் ஃப்ளூயிட் அடிக்கும்போது மட்டும்தான் இந்த பிரேக் பேட்ஸ் வந்து டச் பண்ணும். மற்ற நேரத்தில் டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில தாட்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்ண முடியும். அதை நம்மளால் வந்து நம்மளோட கையில் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அ ஃபிசிக்கல் கான்செப்ட், அ ஃபிசிக்ஸ் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ லாட் ஆஃப் திங்ஸ். உங்களில் நிறையா பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு நீங்கள் நாளைக்கு போய் ஒரு பயங்கரமான விஷயம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரியணும். So that is why foundational levels are very very important. 8, 9, 10 grades ரொம்ப ரொம்ப முக்கியம் dear students. உங்களில் நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, சார் நான் 11th 12th போய் பார்த்துக்கிறேன் சார். 11th 12th ஆல்ரெடி ஏகப்பட்டது படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கான பேசிக்ஸ் நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா மட்டும்தான் 11th 12th படிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்கும்.
நீங்கள் இங்கே படிக்காமல் அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வருஷம் முன்னாடி பல கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு வருஷம் படிக்க வேண்டியதை நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா 4 வருஷத்தை ஒரே நேரத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும். And that is going to be very detrimental for you. Okay? So this is all about increasing friction. Next நம்ம சில இடங்கள்ல எனக்கு friction தேவையில்லை. I need to decrease friction. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எஃபிஷியன்சி அதிகமாக்கணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கணும். ஏன்னா ஃப்ரிக்ஷன்னால எனர்ஜி லாஸ் இருக்கும். பிகாஸ் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரெயினை வந்து லைட்டை லெவிடேட் பண்ணி மேக்னெட்ஸ் வச்சு லெவிடேட் பண்ணி ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணி அந்த ட்ரெயினை பயங்கரமான ஸ்பீடில் அனுப்புகிறேன் கம்மியான எனர்ஜியில். ஸோ அது வந்து எனக்கு பயன்படுது. இந்த மாதிரி வேற என்னென்னலாம் சினாரியோஸ், என்னென்ன சுச்சுவேஷன்ஸில் எனக்கு இது டிசைரபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். கேரம் போர்டு நல்ல ஸ்போர்ட். வீட்டில் 4 பேர் வந்து விளையாடுறதுக்கு, பேரண்ட்ஸோட, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான கேம். பவுடர் இல்லை அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து. நம்ம ஊரில் என்ன செய்வாங்க அப்படின்னா கேரமுக்குன்னு பவுடர் வாங்க மாட்டோம். என்னத்தையாவது ஒரு மூஞ்சிக்கு போடுற பவுடர் எடுத்து போட்டுருவாங்க. போடக்கூடாது. ஏன்? எனக்கும் கேரம் கம்பெனிக்காரனுக்கு ஏதாவது டீல் இருக்கா? கிடையாது. இல்லை அந்த பவுடர் கம்பெனிக்காரனுக்கு எனக்கு எதுவும் டீல் இருக்கா? கிடையாது. அந்த பவுடர் வந்து ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த பவுடர் வந்து நம்ம டால்கம் பவுடர் மாதிரி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த போர்டு எவ்வளோதான் ஸ்மூத்தாக இருந்தாலும், நான் முன்னாடியே சொன்னேன், என்ன சர்ஃபேஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தாலும் அதில் ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும். அந்த இர்ரெகுலாரிட்டியை ஃபில்லப் பண்ணுற அளவுக்கு அந்த பவுடர் இருக்கணும். ஸோ கேரம் பவுடர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விலை கம்மி, ரெண்டாவது இதுக்குன்னே தயாரித்த ஒரு முறையில் இருக்கும். இந்த இர்ரெகுலாரிட்டிஸை ஃபில் பண்ணுற முறையில் இருக்கும். அப்போ தான் ஸ்ட்ரைக்கர் மூவ் ஆகும்போது போர்டுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பவுடரை போட்டோம் அப்படின்னா அது சில சமயம் செட் ஆகலாம், சில சமயம் செட் ஆகாமல் போகலாம். இவென்ச்சுவலி ஸ்ட்ரைக்கரையும் பாதிக்கும், போர்டையும் பாதிக்கும். அல்டிமேட்டாக பொருள் கெட்டு போயிடும். ஸோ அதனால தான் அதுக்கு வேணுங்கிற விஷயத்த அங்கங்கே போய் வாங்கணும். இந்த எக்ஸ்ட்ராவாக வீட்டில் வந்து லைஃப் ஹேக் பண்ணுறேன் அப்படின்ற வேலை வந்து நிறைய செய்யக்கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சயின்ஸ் பிஹைண்ட் சர்டன் திங்ஸ். இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இஸ் அன்டிசைரபிள். எனக்கு வேண்டாம், எனக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், போர்டு ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட கேரம் கேமுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அதனால இங்கே நம்ம வந்து ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப கோர்ஸாக இருக்காது. ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஃபைன் பவுடர். ஆனால் நீங்கள் கையில் தொட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வழுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த பவுடர் எடுத்து கையில் வச்சு இப்படி 2 விரல் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே அது விரல் பயங்கரமாக வழுக்கும். ஆனால் நார்மலாக நீங்கள் விரல் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு வழுக்காது. ஒரு ஒரு சூடான சென்சேஷன் ஃபீல் ஆகும் ரொம்ப நேரம் இப்படி பண்ணீங்கன்னா. அதுவே அந்த பவுடர் வச்சுட்டு பண்ணால் நடக்காது. ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி ஃபைன் பவுடர். அது போய் அந்த மாதிரி உட்காந்து இட் ப்ரொவைட்ஸ் அ லூப்ரிகன்ட் சார்ட் ஆஃப் அ லேயர். ஓகே, அப்போ லூப்ரிகன்ட்னா என்ன சார்? இதுதான். ஓகே, ஸோ கதவு கீச்சுன்னு சத்தம் போடுதுன்னு இந்த டோர் ஹிஞ்சஸில் என்ன போடுவோம் கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ தீஸ் ஆர் டோர் ஹிஞ்சஸ். இந்த டோர் ஹிஞ்சில் நம்ம வந்து ஆயில் போட்டோம் அப்படின்னா திறக்கவே முடியாத டோர் ஈஸியாக திறக்கும். இல்லை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குன்னா அந்த சத்தம் குறைஞ்சிரும். அப்போ இந்த ஆயிலுங்கிறது என்னது? இட்ஸ் அ லூப்ரிகன்ட். ஸோ இந்த ஆயில் என்ன செய்யுது அப்படின்னா அந்த 2 சர்ஃபேஸ், ஒரு டோர் ஹிஞ்சுனா கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதுக்கப்புறம் வெளியில் ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்கும். இந்த 2 கப்பும் உராயும் போது வர்ற சத்தம், உராயும் போது வர்ற டேமேஜ் தான் இந்த டோரை சரியாக ஃபங்க்ஷன் ஆக விடாமல் பண்ணுறதுக்கு. அப்போ நான் அங்கே ஆயிலை போட்டேன்னா இந்த 2 லேயரும் கவர் ஆயிடுது. இந்த 2த்துக்கும் நடுவில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ அந்த லேயர் என்ன செய்யுது? இட் இஸ் எலிமினேட்டிங் த ஃப்ரிக்ஷன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அகெயின் திரும்ப ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் எலிமினேட்டிங் ஃப்ரிக்ஷன், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃப்ரிக்ஷன் இஸ் அன்டிசைரபிள். ஃப்ரிக்ஷன் இருந்தால் சத்தம் வரும், டோர் கெட்டு போகும், ஹிஞ்ச் பாதிக்கப்படும். அதனால் நான் ஃப்ரிக்ஷனை லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணுறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணி பண்ணுற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிரீஸ் போடுறதோ, எண்ணெய் போடுறது, கிரீஸ் போடுறது, ஆயில் போடுறது, இது எல்லாமே லூப்ரிகன்ட் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை லூப் அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே இருக்குது. இப்போ வந்து நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னே அந்த மாதிரி கிடையாது. முன்னே ஒன்று எண்ணெய் போடணும், அப்படி இல்லைனா வந்து பழைய என்ஜின் ஆயிலை வந்து ஒரு பம்பில் எடுத்து வச்சு அந்த பம்பில் அப்படி மேலே அடிப்பாங்க, எண்ணெய் தானே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ரிசல்ட் கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் செயினை தொடவே முடியாது, அப்படியே கருப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு சைக்கிள் செயின் க்ளீனாக இருக்கணும், அதே நேரத்தில் லூப் இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது.
ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ட்ரை லூப். இதில் வந்து மெயின் ப்ராடக்ட் மெயின் யூஸ் என்ன அப்படின்னா செயினுக்கு லூப்ரிகேஷன் கொடுக்குறது, அவ்வளவுதான். ஸோ இது என்ன செய்யும், செயின் வந்து அந்த இதில் போய் ஸ்பிண்டில் போய் உட்காரும் போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் மெக்கானிக்கல் மூவிங் பார்ட்ஸ். அப்போ ரெண்டுமே இரும்பு வராசும் போது பயங்கரமான ஃப்ரிக்ஷன் வரும். அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, வேற என்னெல்லாம் லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் என்ஜின் ஆயிலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லூப்ரிகண்ட் வந்து இப்படி தான் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு சர்ஃபேஸ். ஓகே, சர்ஃபேஸோட ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ், இன்னொரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ். ஆயில் இல்லைன்றப்ப இந்த கேப் இருக்கு. இந்த கேப் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இந்த கேப் இருக்கிறதுனால இது வந்து ஒன்னோட இன்னொன்று மூவ் ஆகும்போது ஒராசுது அப்படின்னாலே இந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஹீட் மட்டும்தான் பிரச்சனையா கிடையாது, ஒராசும் போது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல எண்ணெயை போட்டு ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டும் ஒராசாது, ஆனால் ரெண்டும் ஸ்டில் வில் மூவ் relative to each other. So I'm reducing the friction as much as possible so that I'm preventing the mechanical parts. So இந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸில் மட்டும்தான் சார் பண்ண முடியுமான்னா அவசியம் கிடையாது. சில இடங்களில் லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணி நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நிமிஷத்தில் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. ஆல்ரைட், மூவிங் ஆன். ஸோ இதுக்கப்புறம் எங்கே வந்து ரொம்ப லூப்ரிகண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பல இடங்களில் இருக்குது. என்ஜின் ஆயிலில் சொல்லியாச்சு. வீல்ஸ் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன், வீல்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் இது மட்டும்தான். அதாவது லூப்ரிகண்ட் மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுமா சார்? லூப்ரிகண்ட் ஒரு சில விஷயங்களில் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வீல்ஸ். ஸோ இந்த வீல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் முன்னாடி படித்தோம். ஒரு சேரை நான் இங்கிட்ட என் இஷ்டத்துக்கு நகட்டணும் சார், அப்போ நான் அதை தரையில் வச்சு இழுக்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது. அதை தூக்கிட்டு நகட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னது, போடுறா வீலை, அதில் சக்கரத்தை போடுறா அப்படின்னு ரோலிங் சேர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் சக்கரத்தை போடணும்னு என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, நமக்கு முன்னாடி பின்னாடி இழுக்கிறது ஈஸியாச்சு. ஆரம்பத்தில் அதுக்கு வந்து இரும்பு சக்கரம் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இரும்பு சக்கரம் போட்டால் சக்கரை நல்லா இருக்கும் ஆனால் தர போயிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரப்பரில் போட்டாங்க. ரப்பரில் போட்டால் இது வந்து இது சேருக்கு சரி வர மாட்டேங்குது அப்படின்னு பிளாஸ்டிக்கில் போட ஆரம்பித்தாங்க. பிளாஸ்டிக் டியூரபிளாக இல்லை. அப்போ பிளாஸ்டிக்கில் ஃப்ரேமை மட்டும் மாற்றி வேறு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி வீல்ஸ் போட ஆரம்பித்தாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா we have perfected these wheels so much that it's being used everywhere. சூட் கேஸில் இருக்குது, எது வீல்ஸ் இல்லை, எல்லாத்துலேயும் வீல்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரிட்ஜை நகட்டணும் அப்படின்னா அதுக்குன்னு சின்னதாக ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி 4 வீலை கீழே மாட்டிடுறாங்க. அப்போ ஃப்ரிட்ஜை முன்னாடி நகட்டுறது பின்னாடி நகட்டுறது ரொம்ப ஈஸியாக போச்சு. வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதே மாதிரி இது பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அதில் வீல் போட்டுடுறாங்க. ஸ்டோரேஜஸ், வெர்டிகல் ஸ்டோரேஜஸ் அப்படின்னு அதில் எல்லாத்துலேயும் இப்போ வீல்ஸ் இருக்குது. பிகாஸ் வீல்ஸ் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் இட் இஸ் ஈஸியர் டு ஆப்ரேட் திங்ஸ் வென் திங்ஸ் ஹேவ் வீல்ஸ் இன் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் தான் பல சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்ஸுக்கு பாசிபிளாக இருக்குது. And friction is one such basic concept which will help you understand so many of the achievements. முதல்ல இந்த சூட் கேஸில் வீல் போட்டு ரிலீஸ் பண்ணப்போ இட் வாஸ் ரெவல்யூஷனரி. எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இன்றைக்கி உங்களோட எத்தனையோ பேரோட வீட்டில் சூட் கேஸஸ் இதில் வீலோட கண்டிப்பான முறையில் இருக்கும். ஆனால் அவ்வளோத்துக்கும் ஆரம்பம் எங்க, ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு படிக்கிறது மூலமாக. ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபவுண்டேஷன் செஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இதை வந்து அடுத்த லெவலில் இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நல்லது, அதுவும் இல்லாமல் உருண்டையாக இருக்கிற பொருட்கள் வீல்ஸை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்றதோட நெக்ஸ்ட் லெவல் தான் பால் பியரிங். ஸோ பால் பியரிங் அப்படின்னா என்னன்னா, 2 சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ரெண்டும் வித் ரிலேட்டிவ் டு ஒன் அதர் ரொட்டேட் பண்ணும் அப்படின்னா அங்கே உள்ள சின்னதாக இந்த மாதிரி யூனிட் சைஸில் பால்ஸ் போடுறது. ஸோ இந்த பால் என்ன செய்யும் அப்படின்னா கான்ஸ்டண்டாக ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரொட்டேட் ஆகிறதுனால வெரி வெரி லெஸ் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதனால தான் பால் பியரிங் இருக்கிற இடத்துல சட்டுன்னு அந்த விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக சுற்றுது. இதை நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும்னா சீலிங் ஃபேனோட ஆக்சலில் பார்க்க முடியும். நாங்கள் உள்ளே வந்து ஒரு பால் பியரிங் இருக்கும், அந்த பால் பியரிங்கில் தான் ஃபேன் சுற்றுது. ஃபேன் எவ்வளவு நேரம் சுற்றுது, தினம் சுற்றுது, பல வருஷமாக சுற்றுது. சில பேரோட வீட்டிலலாம் நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் இன்னமும் ஓடும். அவ்வளோதான் காரணம் என்ன, இந்த பால் பியரிங் தான். அந்த ஃபேனில் என்ன பிரச்சனைனாலும் மாற்றிடலாம். பால் பியரிங்கில் பிரச்சனைனா அந்த ஃபேன் ஓடவே ஓடாது. அதுக்கப்புறம் போய் அந்த பால் பியரிங்கை மாற்றினா மட்டும்தான் ஓடும். ஸோ
ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஆஃபர்ஸ் வெரி வெரி லிட்டில் ஃப்ரிக்ஷன். எங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் இஸ் அன்டிசைரபிள், எனக்கு தேவையில்லையோ அந்த இடத்துல நான் கரெக்டாக பிளான் பண்ணி பால்ஸ் அல்லது ரோலிங் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் டு இட்ஸ் மேக்ஸிமம் லெவல். அதாவது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஆஃபர் பண்ணுற ஃப்ரிக்ஷன் இஸ் கோயிங் டு பி மினிமம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இவ்வளவு பார்த்துருக்கோம். இதோட இந்த சாப்டர் மொத்தமாக முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஸோ ஃப்ரிக்ஷன் எப்படி கூட்டுறது, ஃப்ரிக்ஷன் எப்படி கம்மி பண்ணுறது, லூப்ரிகன்ஸ்னா என்ன, வீல்ஸுக்கும் ஃப்ரிக்ஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ரொம்ப டீட்டெயில்டாக 3 டைப்ஸ் ஆஃப் காமன் ஃப்ரிக்ஷனையும் இந்த செஷன்லேயே ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த சாப்டரில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா எங்களால் கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிரேட் 8 வரப்போகிற வீடியோ சவுண்ட் அப்படின்ற சாப்டரோட லெக்சர்ஸ். ஸோ சவுண்டை நான் மல்டிபிள் லெக்சர்ஸாக பிரித்து இந்த மாதிரி பைட் சைஸ்டு வீடியோஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை சார் எனக்கு ஒன் ஷாட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நல்லா கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன், எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அண்ட் கூடோஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் திஸ் சாப்டர். ஒரு சாப்டர் முடிச்சாச்சு ஆல்ரெடி. ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஒரு ஹோல் சாப்டர் ஒன் ஷாட் ரிவிஷனாக வீடியோ முடிஞ்சு போச்சு. ரெண்டையும் பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் யோர் குவார்டர்லி எக்ஸாம். அதிகபட்சம் சவுண்டில் ஹாஃப் சாப்டர் ஃபிசிக்ஸில் உங்களோட குவார்டர்லி எக்ஸாமில் இருக்கலாம். அதுவும் அப்கமிங் வீக்கில், இந்த வீக்லேயே முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் 2 சாப்டர்ஸ் ஹியர் அட் வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8 and 9. மறக்காமல் இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூ கேன் ஜாயின் த டெலிகிராம். ஜாயின் பண்ணுறது மூலமாக எக்ஸாமுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் நாங்கள் ஒரு அப்டேட் வச்சுருக்கோம்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். எங்கள் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ வித் தட் நோட், தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா கட்டா பண்ணிடா கட்டா பண்ணியன். பாய் எவ்ரிவன்.